TN 360 இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆன்மீக பதிவில் நாம முருகனுடைய மகிமையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, கந்தவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. இன்னைக்கு வீடியோவே முழுக்க முருகனை பத்தின பதிவு தான் நம்ம பார்க்கணும். சரிங்க, முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய தமிழருடைய வழிபாடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். முருகனுக்கு இருக்கக்கூடிய 6 வடை வீடுகளை பற்றியும் நமக்கு ரொம்பவே நல்லா தெரியும். முருகனுடைய மகிமைகளை இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. முருகனுடைய மகிமைகள் மக்கள் கிட்ட பக்தியாகவும் ஆன்மீகத்தின் உள்ள இருக்கக்கூடிய அர்த்தத்தோட புரிந்துகிட்டும் நிறைய பேர் முருகன் கோவில்ல வழிபாடு, அதுவும் செவ்வாய்க்கிழமைகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா முருகனுக்கு விசேஷமா இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களையும் கூட்டம் நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு முருகனுடைய மகிமை இப்ப இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப விசேஷமா இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க, அப்படிப்பட்ட இந்த முருகன் சத்ரு சம்ஹாரனாக, முருகன் சாந்தஸ்வரூபனாக, வேல் கொண்டு வினைகளை தீர்க்கக்கூடிய முருகனாக இருக்கக்கூடிய முருகனுக்கு பல திருநாமங்கள் உண்டு, அதாவது பல பெயர்கள் இருக்கு. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, முருகன், சண்முகன், சுப்பிரமணியன், இது எல்லாமே முருகனுடைய பெயர் தான். கரெக்டா? இப்ப நம்ம முருகான்னு சொல்லியும் கும்பிடுறோம், சுப்பிரமணியான்னு சொல்லியும் வழிபாடு பண்றோம், சண்முகன்னு சொல்லியும் வழிபாடு பண்றோம். இந்த 3 திருநாமங்களுக்கும் உரிய வித்தியாசத்தை பார்க்கலாம். முருகன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த முருகனுடைய உருவம் எப்படி இருக்கும்னா, இந்த முருகனுக்கு 2 கைகள் மட்டுமே இருக்கக்கூடியவர் தான் முருகன். நல்லா தெரிஞ்சுக்கணும், முருகனுக்கு மனிதரை போன்றே 2 கரங்கள், 2 திருக்கரங்கள் கொண்டு வேலை வைத்துக் கொண்டிருப்பவர் முருகன் அப்படின்ட்டு திருநாமம். சரிங்க, அதற்கு அடுத்தபடியாக சுப்பிரமணிய கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவர், சுப்பிரமணியர் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம், பாலசுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்போ சுப்பிரமணியர் சுவாமி எப்படி இருப்பாருன்னு பார்த்தா 4 திருக்கரங்களுடன் இருக்கக்கூடியவர் தான் சுப்பிரமணிய சுவாமி. இப்போ நீங்க முருகனுக்கு 2 கைகள், சுப்பிரமணியருக்கு 4 கைகளை கொண்டிருக்கக்கூடியவர் சுப்பிரமணியர். அடுத்தபடியாக சண்முகன் அப்படின்னு பேர். சண்முகர், சண்முகம்னா என்ன அர்த்தம்னா 6 முகன் அப்படின்னு தமிழ்ல பெயர். அப்போ 6 முகங்களும், அப்போ 6 முகங்கள் இருந்தா எத்தனை கைகள் வந்துருது? 12 கைகள், 12 தோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கந்த சஷ்டி கவசத்துல கூட பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட சண்முகனுக்கு 12 திருக்கரங்கள் உண்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ முருகன், சுப்பிரமணியன், சண்முகன் இவர்களுடைய வித்தியாசம் என்னன்னு பார்த்தா, முருகனுக்கு 2 திருக்கரங்களும், சண்முகனுக்கு 12 திருக்கரங்களும், சுப்பிரமணியனுக்கு 4 திருக்கரங்களும் இருக்கும். இதை ஒவ்வொரு கோவிலுக்கும் போகும் பொழுது அந்த கோவில்ல முருகனுக்கு என்ன பெயர் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா நீங்க கவனிச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அங்க முருகன், சுப்பிரமணியன், சண்முகன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர்கள் இருக்கும் பொழுது முருகனுடைய கைகள்னு சொல்லக்கூடிய திருக்கரங்கள்ல வித்தியாசம், அதாவது 2, 4, 12 வித்தியாசங்கள் இருக்கும். இதை கவனித்து பார்க்கணும். இந்த 3மே முருகனுடைய அம்சமானு கேட்டா அந்த 3மே முருகனுடைய அம்சம். சிவகுருநாதன்னு சொல்லக்கூடிய முருகனுடைய அம்சம். அப்படிப்பட்ட முருகனை வழிபாடு செய்யும்போது இத்தனை வேறுபாடுகள் இருக்கிறத நம்ம கவனமா பார்க்கறது நல்லது. இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகனை நாம் ஒவ்வொருவரும் அனுதினமும் முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை காலையில் ஒரு முறையும் மாலையில் ஒரு முறையும் பாராயணம் செய்து முருகப்பெருமானை பக்தி ஸ்ரத்தையுடன் மிக விசேஷமாக முருகனுடைய கார்த்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூசம் நட்சத்திரத்தில் முருகனை வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர், தடைகளை எல்லாம் தகர்த்தெறியக்கூடியவர், எதிரிகள் முன்னாடி நம்ம வாழ வைத்து காட்டக்கூடிய தன்மை முருகனுக்கு உண்டு. அப்படிப்பட்ட முருகன் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு பக்தனை யார் ஒருவன் அவனை அழிக்கணும்னு நினைக்கிறான், அவனுடைய வம்சத்தையே, அவனுடைய குலத்தையே நாசம் செய்யக்கூடிய வல்லமை முருகனுக்கு உண்டு. அப்படிப்பட்ட முருகனை மனமுருகி
உள்ளமுருகி உள்ளத்தாலும் மனதாலும் உருகி அந்த ஆறுமுகனை வழிபாடு செய்யும் பொழுது ஆறுமுகன் 12 கரங்கள் கொண்டு நம் கவலைகளை குறைத்து நம் வாழ்வில் பல வளங்களை கொடுப்பார். சுப்பிரமணிய சுவாமியாகவும் முருகனாகவும் சண்முகனாகவும் இருக்கக்கூடிய முருகன். அப்பேற்பட்ட அந்த முருகனை 6 படை வீடுகளிலும் சென்று முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த பதிவை எதற்காக நாங்க கொடுக்குறோம்னா, முருகனை எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு பண்ணலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணா யோகம், எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முருகனுக்கு பரிகாரம் செய்து வழிபாடு பண்ணணுங்கிற வித்தியாசம் மாறுபடும். சில ஜாதகருக்கு முருகனை நேரடியாக இஷ்ட தெய்வமா வணங்கலாம், சில ஜாதகர்கள் பரிகார தெய்வமா வணங்கலாம், சில ஜாதகர்களுக்கு குல தெய்வமா வணங்க முடியும். அப்படிப்பட்ட தன்மை ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் அடிப்படையாக மாறும். ஆகையினால உங்க ஜாதகத்திற்கு முருகன் வழிபாடு சிறந்ததா இல்லையான்னு உங்க ஜாதகத்தை ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு அனுப்புங்க, இல்ல போன் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு முருகன் வழிபடக்கூடிய உகந்த தெய்வமாங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தே முடிவு பண்ண முடியும். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை எல்லாரும் உள்ளத்தோட வழிபாடு செய்து முருகனுடைய அருளை பேரொருளாக உங்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.